வணக்கம் உறவுகளே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. வீட்டை கட்டுறதை விட கல்யாணம் பண்ணுறது தான் மிக கடினம் அப்படின்றதால கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க போல. முதல்ல கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவாம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. நம்ம சேனலில் திருமணம் தொடர்பான பிஸ்னஸை விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்கள் பிராண்டை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தாம்மா அல்ஃபைன். வயசு 35 ஆகுது. இவங்க பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்காங்கலாம். இவங்க கேண்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்திட்டு வர்றாங்க. அதாவது மெழுகுவர்த்தி தயாரித்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாங்கம்மா. இவங்க பேசிக்காக கிறிஸ்டின் கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் நடத்திட்டு வர்றாங்கலாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கலையா, கன்னியாஸ்திரியாக சர்ச்சில் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாங்கலாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. அந்த பொண்ணு ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன வளர்ச்சி குறைவான பொண்ணுன்னு சொல்கிறாங்கம்மா. ஸ்கூல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்க ஹஸ்பண்ட் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்லேயே இறந்து போயிட்டாங்கலாம். இப்போது 2 வருஷமாக தனிமையில் தான் கஷ்டப்படுறாங்கலாம். ஒரு ஆண் துணை இல்லாமல் லைஃப் விரக்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு வர்றாங்கல்லாம். இவங்க கேண்டில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு மாதம் 70,000 கிட்ட சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, ஒரு கல்யாண மண்டபம், 4 கடை வாடகைக்கு விட்டு இருக்காங்கல்லாம். நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வெல் செட்டில்டு ஆனவங்க தாம்மா இவங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்களை அனுசரித்து நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல கேரிங்கான ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறாங்கம்மா. முக்கியமாக இவங்க பொண்ணு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வேலைக்கு போகிறதும் போகிறதும் உங்கள் இஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. இவங்க கேண்டில் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. மேரேஜுக்கார செலவை இவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களையும் நல்லா பார்த்து பண்ண சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணவதி யாருக்கும்மா கிடைப்பாங்க. இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்க தான். நீங்கள் இவங்கள மிஸ் பண்ணிடாதீங்கம்மா. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கம்மா. உங்கள் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாமா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்து.